வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு ஏப்ரல் மாசம் 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, தேய்பிறை பஞ்சமி திதி. இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளா இருக்கு. இந்த நாள்ல அப்படி என்ன சிறப்பு இருக்குங்கறத பத்தி இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். இப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நாள்ல இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய இன்னைக்கு நைட்டுக்குள்ள நீங்க எழுதினாலே போதும். வேற எதுவுமே செய்ய தேவையில்லை. உங்களை ஏளனம் செஞ்சவங்க முன்னாடி கூட நீங்க தலை நிமிர்ந்து வாழலாம். உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனையும் இன்னையோட ஒரு முடிவுக்கு வரும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைய பத்தி தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். முதல்ல இன்னைக்கு அப்படி என்ன சிறப்பு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை. இந்த ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா சூரிய பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா இந்த தேதி 28. இதுல இருக்கக்கூடிய 2ஐயும் 8ஐயும் நீங்க ஆட் பண்ணும்போது நமக்கு 10ங்கிற நம்பர் வரும். இந்த 10ல இருக்கக்கூடிய 1ஐயும் 0வையும் நாம ஆட் பண்ணும்போது நமக்கு 1ங்கிற நம்பர் வரும். இந்த 1ங்கிற நம்பர் சூரிய பகவானுக்கு உகந்தது. இப்படி ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானுக்கு உகந்த இந்த நாள்ல 1ங்கிற தேதி வரக்கூடிய நம்பர் வர்றது நமக்கு கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அற்புதமான பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாள் நமக்கு இருக்கு. அடுத்ததா இன்னைக்கு நமக்கு தேய்பிறை பஞ்சமி திதியும் இருக்கு. தலைக்கு மேல இருக்கக்கூடிய பிரச்சனையில இருந்து ஈஸியா நாம வெளியில வர்றதுக்கு இன்னைக்கு தலைய சுத்தி தூக்கி போட வேண்டிய ஒரு பொருளை பத்தி ஏற்கனவே ஒரு பதிவு நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். அடுத்ததா இந்த தேய்பிறை பஞ்சமி திதியில வரக்கூடிய பணவசியத்துக்கான பதிவையும் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். சித்தர்களால கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணவசிய நேரத்துல பணத்தை வசியம் செய்யறதுக்கு நம்ம கையில எழுத வேண்டிய நம்பரை பத்தியும் அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த 2 வீடியோவோட லிங்கையும் எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்கு கொடுக்கறேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. நிச்சயமா அது உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோல சொல்ல போற இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம்னு பாத்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க எல்லாருமே செய்யலாம். கடன் பிரச்சனை தீர்றதுக்காகவும், கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்காகவும், வீண் விரைய செலவுகள் குறையறதுக்காகவும், இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி வேலை கிடைக்கிறதுக்காகவும், வேலையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும், தொழில்ல வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இழந்த பணம், சொத்து இது எல்லாம் கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். அதே மாதிரி பேர், புகழ் கிடைக்கிறதுக்காகவும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். ஒரு சிலரெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா வாழ்ந்திருப்பாங்க. ஏதோ ஒரு கஷ்டத்தினால இன்னைக்கு நிறைய அவமானங்களையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட அவமானமும் கஷ்டமும் உங்க வாழ்க்கையில இருந்து தள்ளி போகிறதுக்காகவும், நீங்க 4 பேருக்கு முன்னாடி தலை நிமிர்ந்து வாழ்றதுக்காகவும் இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத ஒரு முறைய பத்தி தான் சொல்ல போறேன். அதனால ஆண்கள், பெண்கள் யாரு வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு, இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் செய்யலாம். பெண்களுக்கு மாதவிடாய் சமயமா இருந்தாலும் செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. உங்க வீட்ல இருந்து, ஆபீஸ்ல இருந்து, நீங்க டிராவல் பண்ணக்கூடிய சமயத்துல, உங்க சொந்தக்காரங்களோட வீட்ல இருந்து, இப்படி எங்க இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். தேவையான பொருட்கள் உங்ககிட்ட இருந்தாலே எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம். இப்போ தேவையான பொருட்கள் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். எப்பயுமே சொல்ற மாதிரி நமக்கு ஒரு பேப்பர் தேவைப்படும். நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது ஒரு நோட்புக்கோ டைரியோ வச்சிருந்தீங்கன்னா அதை கூட இந்த பரிகாரத்துக்கு நீங்க பயன்படுத்திக்கலாம். அடுத்ததா நமக்கு எழுதுறதுக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும். ரெட் கலர் இல்லைன்னா மட்டும் ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க பயன்படுத்திக்கோங்க. இப்போ இந்த பரிகாரத்தை எந்த டைம்ல செய்யணும்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாள் ஃபுல்லா எப்ப வேணாலும் நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். இதுக்கு நீங்க ராகு காலம் பார்க்கணும், யமகண்டம் பார்க்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் பெஸ்டான டைமிங்ஸை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நைட்டு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் நமக்கு சூரிய ஹோரை நேரம் இருக்கு. இந்த நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யும் போது அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த வீடியோல நான் உங்களுக்கு சூரிய பகவானுக்குரிய ஸ்விட்ச் வேர்டை பத்தி தான் சொல்ல போறேன். சூரிய பகவானோட ஆற்றலை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்டை பத்தி தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நமக்கு தமிழ்லயும் சமஸ்கிருதத்திலையும் எப்படி ஸ்லோகங்களும் மந்திரங்களும் இருக்கோ அதே மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சில தெய்வீக வார்த்தைகளை தான் நாம ஸ்விட்ச் வேர்ட்ஸ் சொல்றோம். இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை நாம பயன்படுத்தும் போது ஸ்விட்ச் போட்ட மாதிரி நம்ம வாழ்க்கையே ஒரு நிமிஷத்துல தலைகீழா மாறும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுதான் இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸ். அதனாலதான் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா இந்த ஸ்விட்ச் வேர்ட்ஸை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சரி, இன்னைக்கு நாம பயன்படுத்த வேண்டிய சூரிய பகவானுக்குரிய ஸ்விட்ச் வேர்டு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்ததா அந்த ஸ்விட்ச் வேர்டை எப்படி எழுதணுங்கிறத பத்தியும் நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த ஸ்விட்ச் வேர்டு என்னங்கிறது இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியும். நானும் சொல்லி காமிக்கிறேன். கோல்டன் சன்ரைஸ் மேஜிக் பிகின் நவ். இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன். கோல்டன் சன்ரைஸ் மேஜிக் பிகின் நவ். இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு. இந்த ஸ்விட்ச் வேர்டை பத்தின பதிவுகள் நிறையவே நம்ம சேனல்ல நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல அமைதியான ஒரு இடத்துல அமைதியான மனநிலையில நீங்க உட்கார்ந்துக்கோங்க. உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க. உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் சூரிய பகவான் கிட்டையும் மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாத்தையும் சொல்லி அது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு கிடைக்கணும், இன்னையோட இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்கக்கூடிய பேப்பர் அப்படி இல்லைன்னா நோட் புக்ல இந்த ஸ்விட்ச் வேர்டை 101 டைம்ஸ், அதாவது 101 முறை நீங்க எழுதிக்கோங்க. இன்னைக்கு 1-1ங்கிற சேர்க்கை இருக்கிறனால இந்த ஸ்விட்ச் வேர்டை நாம 101 முறை எழுதும் போது நமக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும். கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி 101 முறை நீங்க எழுதினாலே போதும், உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும். இப்படி 101 முறை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. நோட் புக்ல எழுதி இருந்தீங்கன்னா அந்த நோட் புக்கை நீங்க எப்பயும் வைக்கிற மாதிரி சுத்தமான இடத்துல வச்சுக்கோங்க. இந்த பேப்பரை நீங்க எரிக்கணுங்கிற அவசியம் எல்லாம் கிடையாது. என்னைக்குமே இந்த பணமும் பெயர் புகழ் பதவி இது எல்லாமே நமக்கு தேவைப்படும். அதனால இது பத்திரமா அப்படியே இருக்கட்டும். இந்த பேப்பர் தானா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிட்டு சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியில வந்து நீங்க ஊதி விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா இந்த பேப்பரை ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க போட்டுருங்க. இவ்வளவுதான் இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டியது. நம்பிக்கையோட ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா நல்ல மாற்றங்கள் உங்க வாழ்க்கையில ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல செய்யக்கூடிய இந்த எளிமையான பரிகாரம் நிச்சயமா நம்ம வாழ்க்கைய முன்னேற்ற பாதையில கொண்டு போகும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டை ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.